நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இப்ப நீங்க உங்களுடைய இதில் சொல்றீங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இது நீடிக்க கூடாதுன்றீங்க. இது அரசியலுக்காக வேண்டி நீங்க சொல்ற பிரச்சாரமான ஒரு கேள்வி இருக்கு. திராவிட கழக தலைவர் வீரமணி கொடுத்த அறிக்கையில வந்துட்டு கருவறை முதல் கல்லறை வரை இந்த மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் சென்றடைந்திருக்கிறது அப்படின்னு அவர் வேற ஒரு விஷயத்துக்காக அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. திமுகவுக்கு நீங்க தன்னிச்சையா இல்லைங்க, கூட்டணியுடைய இது காங்கிரஸ் மிரட்டலுக்கு எல்லாம் பணியாதீங்கன்னு ஒரு அறிக்கை, அது வேற விஷயம். அதாவது நலத்திட்ட பணிகள் வந்து இந்த மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குதுன்றது வந்து இன்னொரு தாய் கழகமா இருக்கிற திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி சொல்றாரு. நீங்க வந்துட்டு இந்த கொடுங்கோல் ஆட்சின்னு அது எப்படி புரியல? அதாவது நல்ல கேள்வி. ஏன் இதை அரசியலுக்காக இல்ல இல்ல, நிச்சயமா அரசியலுக்காக வேண்டிய அல்ல. மக்களுக்கு வந்து இந்த நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வந்து எறும்பை யானையாகவும் யானையை எறும்பாகவும் சித்திரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கின்றன. ஊடகத்திற்கு அத்தகைய பலமும் இருக்கின்றது. இந்த ஆட்சியில வந்து ₹1 அரிசி கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து வீடு கட்டக்கூடிய திட்டம், அதே போல கலைஞர் காப்பீடு திட்டம், இது போன்ற திட்டங்கள், இலவச தொலைக்காட்சி, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நடந்திருக்கின்றது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் யாருடைய காசிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்தோ அல்லது அவருடைய கட்சி பணத்திலிருந்தோ அல்லது அவர்களுடைய குடும்பத்து பணத்திலிருந்தோ கொடுக்கப்படவில்லை. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய பணம். ஒரு நல்வாழ்வு அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும்ங்கிற அடிப்படையில் இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதே ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய கட்சிக்காரர்களும் தமிழ்நாட்டை பல வகையில் தமிழக மக்களுடைய வளங்களை, இந்திய அரசாங்கத்தினுடைய வளங்களை, இந்திய மக்களுக்கு சொந்தமான வளங்களை இன்னொரு பக்கம் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது இமாலய கொள்ளையாக இருக்கின்றது. அதனாலதான் இதை வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்று குறிப்பிட்டேன். ஸ்பெக்ட்ரம் என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிந்த விஷயம். இன்னைக்கு 3G ஸ்பெக்ட்ரம் ஏலம் நடந்திருக்கின்றது. 2G ஸ்பெக்ட்ரம்ல தான் ஊழல் நடந்தது. 3G அலைவரிசை ஏலத்துல அரசாங்கத்துக்கு 1,08,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறதாக இன்று மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பட்ஜெட்ல சொல்றார். ஆனா அதே நேரத்தில் 2G ஸ்பெக்ட்ரத்துல இந்த அளவுக்கு வருமானம் வரவில்லை. அதுக்கு மாறாக இவர்கள் லஞ்சமாக மறைமுகமாக பணத்தை இவர்களுடைய இதுக்கு போய், அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டியது 1,75,000 கோடி ரூபாய் நியாயமாக வந்திருக்க வேண்டும். அது வராமல் இவர்கள் மறைமுகமாக பெற்றிருக்கிறது தான் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்று சொல்லலாம். இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து இன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய வீட்டு வாசற்படி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் திமுக அமைச்சர்கள் தான் மணல் கொள்ளையில முன்னணி வகிச்சிருக்கிறாங்க. அது வெளியே தெரியாத ஊழல். அதை பத்திரிகையாளர்களும் செய்திகள் ஊடகங்களும் கூட பெரிய அளவில் அதில் அம்பலப்படுத்தவில்லை. ஆனா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் கிட்டத்தட்ட இந்த மணல் கொள்ளையிலே 80,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு துறையும், வணிகத்துறையும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தொலைக்காட்சி துறையாக இருக்கட்டும் அல்லது கலைத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர்களுடைய ஆதிக்கம், அதாவது ஒரு மோனோப்ளைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஏகபோகமாக அவர்களுடைய உரிமையின் கீழே நடக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே போல ஒரு இடத்துல ஒரு முக்கியமான சென்னை, மதுரை, கோவை போன்ற நகரங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை ஒரு தனியார் வந்து சொத்து வாங்கிட்டார் என்றால் அந்த சொத்தை அவர் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க முடியுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு அந்த சொத்துகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கை பற்றி நான் பேச தேவையில்லை. திறமையான காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக தமிழக காவல்துறையில் இருக்கிறாங்க, எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய அதிகாரத்தை ஒரு திமுகவினுடைய வட்ட செயலாளருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு
காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அதிகாரத்தை திமுகவுடைய மாவட்ட செயலாளரிடம் அடமானம் வைத்திருக்கக்கூடிய நிலை. அதே போல அதுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களுக்கும் மற்ற திமுக தலைவர்களுக்கும் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஏவலாளர்களாக மாறிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் காவல்துறைக்கு சென்று அதை பதிவு செய்து நியாயம் கிடைப்பது என்பது உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் வேற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு பள்ளிக்கூட குழந்தைகள் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு இலக்காகி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும், கடத்தப்பட்ட மாணவனை மீட்பதற்காக 1 கோடி ரூபாய் காவல்துறை பணைய தொகையாக கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான அவலமும் இந்த ஆட்சியில தான் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடர்மையானால் நிச்சயமாக இப்ப சினிமா துறை எப்படி ஏகபோகமாக ஆக்கியிருக்கிறார்களோ, தொலைக்காட்சி துறை வேற எந்த ஒரு புதிய தொலைக்காட்சியும் இவர்களுடைய ஆதிக்கத்திற்கு கப்பம் கட்டாம வர முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கின்றதோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய ஒரு இழப்பை தமிழகம் சந்திக்க நேரிடுங்கிறதுனாலதான்